வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் கேட்கக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முக்கிய கண்டுபிடிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டுபிடிப்புகள் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? few seconds டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம்ல கூட இது கேட்டிருக்காங்க. தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தவர். தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார்? பேட். தொலைக்காட்சி அப்படின்னா டிவி, தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் பேட். ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார்? ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. விமானத்தை கண்டுபிடித்தவர் யார்? ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார்? பாஸ்கல். கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் பாஸ்கல். அச்சகத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜோஹன் குடன்பர்க் தான் அச்சகத்தை கண்டுபிடித்தவர். கணினியை கண்டுபிடித்தவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். இந்த சார்லஸ் பாப்பேஜ் தான் வந்து கணினியை கண்டுபிடித்தவர், அதாவது கம்ப்யூட்டர். இது போல ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கால்குலேட்டரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பாஸ்கல். சைக்கிள் டயர்கள் கண்டுபிடித்தவர் யார்? ஜான் பொய்ட் டன்லப் தான் சைக்கிள் டயர்கள் கண்டுபிடித்தவர். ஏசி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து குளிரூட்டி, இதுக்கு காற்று பதனின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏசியை கண்டுபிடித்தவர் யார்? ஏசி வந்து கேரியர். டேஷ் என்பவர் கணினி மூலம் தொலைநகல்கள் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அந்த இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார். இப்போ கம்ப்யூட்டர் மூலமாக தொலைநகல்கள் எடுக்கிற தொழில்நுட்பம், அதுக்கு பேர் அதான் ஃபேக்ஸ், அது காமா ஃபேக்ஸ்னு அதுக்கு நேம் கொடுத்துருக்காரு. அவர் யார்? ஹாங் மாக்னஸ்கி. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சோப்தார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக்கு வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்கிலேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு கொஸ்டின், அதற்குரிய 4 ஆப்ஷன், அதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா கீழே போல்ட் லெட்டரில் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு டோட்டல் பேஜஸ் புக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 450 பேஜஸ்க்கு மேலே இருக்குது.
இதில் வந்து தமிழ் எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து தான் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ் மட்டும் 5த்துலேருந்து 10த் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். 3rd ஸ்டாண்டர்ட், 4த் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு அதிகமா கேட்க மாட்டாங்க. அது எல்லாமே 6த்துல வந்துரும். 5த்துலேருந்தே கவர் பண்ணியிருக்கோம். 5த்துலேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. அது ஓகே. அடுத்து மேத்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5த்துலேருந்து 10த் வரைக்குமே இருக்கும். மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அப்புறம் ஜிகே கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, புக் கொஸ்டின்ஸ் தான். அதுவும் இதே மாரி தான் உங்களுக்கு 4 ஆப்ஷன், அதற்குரிய விடையெல்லாம் கீழ குடுத்துருப்போம். உங்களுக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே கரெக்ட்டா இந்த ஒரு புக்லயே கிடைக்கும். கண்டிப்பா இத படிச்சா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். நெறைய ஸ்கோர் பண்ணலாம். தேவைன்னா இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. டேஷ் பாண்டலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார். ஜியோவானி காசில்லி. நீராவி இயந்திரம் கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் வாட். ரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? இது உங்களுக்கு கேட்பாங்க. கார்ல் லான்ஸ்டைனர் தான் ரத்த வகையை கண்டறிந்தவர். பாதரச வெப்பமானியை கண்டறிந்தவர் யார்? டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். அந்த எஃப் போடுறோம் இல்லையா, இவர் பேர் வச்சு தான் அந்த எஃப் போடுறோம். பாதரச வெப்பமானியை கண்டறிந்தவர் ஃபாரன்ஹீட். அவரோட ஃபுல் நேம் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்தவர் யார்? கோர்னலிஸ் ட்ரெப்பில். சைக்கிளை வடிவமைத்தவர் யார்? பாரன் கால்வான் ட்ரைஸ் சைக்கிளை வடிவமைத்தவர். 1712ஆம் ஆண்டில் வணிக ரீதியாக வெற்றிகரமான முதல் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் நியூகோமன். அலைபேசியை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? மொபைல் ஃபோன், அதுதான் அலைபேசி. தொலைபேசி வேற, அலைபேசி வேற. மார்டின் கூப்பர் தான் அலைபேசியை முதலில் கண்டுபிடித்தவர். இங்கிலாந்தை சேர்ந்த டேஷ் 1979இல் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர். உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர்? சோஃபியா. இதே போல முதல் தமிழ் கணினியோட நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியவர் யார்? ஏடிஎம். ஏடிஎம் சொல்றோம் இல்லையா, பணம் எடுக்கக்கூடிய அந்த மெஷின் பேர் தான் ஏடிஎம். அதை வந்து நிறுவியது யார் ஃபர்ஸ்ட்? ஜான் ஷெப்பர்ட் பேரன். 1959இல் ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? செஸ்டர் கார்ல்சன்.
ராக்கெட்டை உருவாக்கிய பெருமைக்குரியவர்? ராபர்ட் ஹட்சின்ஸ் கோடாட். டேஷ் என்பவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்து காப்புரிமை பெற்றிருந்தார். ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.